வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரின் கட்சி பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி. ஆதரவாக செயல்பட்ட நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், தங்கமணி, கே.பி. அன்பழகன் உட்பட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிப்பு. தங்களை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆவேசம். இயக்கத்திலேயாவது எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு பெரும்பகுதியான நிர்வாகிகளை நீக்கியதாக நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிந்து சென்றிருப்பார்கள். நீக்கியதாக அறிவித்திருக்கிறார். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வருகிறது? எல்லோரும் இவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இவருடைய கழகத்துடைய தலைமை நிலை செயலாளர், நாங்கள் எல்லாம் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கோம். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? இபிஎஸ் தலைமை பொறுப்பேற்றது முதல் அதிமுகவுக்கு தொடர் தோல்விதான் கிடைத்துள்ளது என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. தோல்வியை ஏற்றுக்கொள்பவர்தான் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் எனவும் பேட்டி. அந்த வெற்றி கோட்டை நம்ம நெருங்க முடிந்ததா? 12 தேர்தலில் 19%, 21 தேர்தலில் 65 இடங்கள் அதிமுக, 24 பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். தொடர் தோல்வி மட்டுமில்ல, தோல்வி கீழே போய்கொண்டே இருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என மன்றாடினோம். எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை ஒப்புக்கொள்ளவே இல்லை என சி.வி. சண்முகம் வேதனை. நாங்கள் எவ்வளோ வேண்டணும். அவர் எங்ககிட்ட சொன்னார், எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. எனக்கு தலைவர் ஆரம்பித்த இயக்கம், தலைவர் காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். என் கடைசி காலம் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இணைந்து விடுகிறேன் என்று வழக்கையெல்லாம் வேறு எதையுமே கேட்கல. நாங்கள் போய் சொன்னோம். அவரால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். முடியாது, அது முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜெயஸ்ரீ பிரபாகரனை பற்றி என்னிடம் பேசாதீர்கள். அதிமுகவிலிருந்து பலரை நீக்கியதற்கு கையெழுத்து போட்டது மட்டும்தான் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செய்த வேலை. எடப்பாடி பழனிசாமியின் குடும்ப பிடியில் அதிமுக சிக்கி இருப்பதாகவும் சி.வி. சண்முகம் விமர்சனம். தாங்கள் சொன்னதை கேட்டிருந்தால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆகியிருப்பார் இபிஎஸ். கேட்காததன் விளைவு இன்றைக்கு அவருடைய தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதாக சி.வி. சண்முகம் விமர்சனம். எதுக்கு எந்த சமரச முயற்சிக்கும் அவர் தயங்கல. அதை மட்டும் அன்று கேட்டிருந்தார்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக ஆகியிருப்பார். தான் தலையிலே தன்னை மண்ணை வாரி போட்டுக்கின்ற நடையாகி போயிட்டு நம்ம நிலை. ஒரு தகுதியே இல்லாத பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் காட்டம். இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் அவர் மட்டும்தான் இருப்பார் எனவும் பேட்டி. இதுவரை நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன், ஒரு தகுதியே இல்லாத ஒரு பொதுச் செயலாளர். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக மிகப்பெரிய கடலாக மாறிவிடும். ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இன்று சிதறி கிடப்பது வேதனை அளிப்பதாகவும் சசிகலா பேச்சு. நாங்கள் மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு 100% இருக்குது. நான் எதையும் விளையாட்டாவே பேச மாட்டேன்.
ஆனால் இதுக்கு தேவை இப்போ ஒன்றே ஒன்று தான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒன்று கூடிட்டால், அதுக்கப்புறம் கடல் தான் அதிமுக. திமுகவுடன் கூட்டணி என்பது கனவில் கூட அதிமுகவினருக்கு வரக்கூடாது. கூட்டணி குறித்த பேச்சு என்ற செய்தியை கேட்டு 4 நாட்களாக தூக்கம் வரவில்லை என்றும் சசிகலா ஆவேசம். அதிமுககாரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதில் விழுந்த உடனே 4 நாளாக சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றில் நீந்தி நாங்கள் கரையில் ஏறினோம். நாங்கள் திமுகவை எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக. எங்களது ரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்பு தான் உறைந்து போய் இருக்கிறது என்று சசிகலா பேச்சு. அதனால இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்க தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கார். அந்த நினப்புல தான் அதிமுக வளர்ந்துருக்கு. எங்களுடைய ரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கி இருக்கும். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு வெற்றி. தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 பேரும், எதிராக 22 பேரும், நடுநிலையாக 5 பேரும் வாக்களித்ததாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு, குதிரை பேரத்தில் ஈடுபடும் அரசு தாவேக அல்ல எனவும் எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் விஜய் பதில். உள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசின் முக்கிய மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர இம்மி அளவும் இடம் தர மாட்டோம் எனவும் உறுதி. காங்கிரஸ் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு சே ராஜேஷ்குமார் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறினார்கள். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும் என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். தமிழகத்தில் சேஞ்சுக்கு பிறகு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுதான் தூய அரசின் லட்சணமா என மக்கள் கேட்க தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனம். தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன கேட்குறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க? கிளீன் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவும் பாஜகவும் 1999 சேஞ்ச் என்று கூறி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டது என்ன என்பதை நாடே அறியும் என முதலமைச்சர் விஜய் பதிலடி. நம்முடைய அரசியல் நாகரிகமும் டீசென்ட் வேர்ஷனும் எப்படிப்பட்டது என்பதை தமிழகமே பார்த்து கொண்டிருக்கிறது எனவும் விளக்கம். தமிழகத்தில் புஷ்பா படபாணியில் சோஃபா அரசியல் நடந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி காட்டம். அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் செல்வதற்கு முன்பாக புதிய சோஃபா கொண்டு செல்லப்பட்டது குறித்து விமர்சனம். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ்பெறப் போகும் மக்கள் அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசுவதா என முதலமைச்சர் விஜய் கண்டனம். மக்கள் தந்த தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திமுக புகை கக்குவதாக விமர்சனம். விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக தேமுதிக வெளிநடப்பு. பாமக பாஜகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை. தமிழக வெற்றி கழகத்திற்கு 66% மக்களின் ஆதரவு இல்லை. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது எடப்பாடி பழனிசாமி காட்டம். அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 100% வாக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு 34% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. 66% மக்கள் வாக்களிக்கவில்லை. அதில் 90% இன்றைக்கு வாக்களிக்கப்பட்ட 10% பேர் வாக்களிக்கவில்லை. ஆக 66% வாக்காளர்கள் வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் இந்த நேரத்திலே அவனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்களுக்குள் வெடித்தது மோதல். பேரவையில் அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி பேசுவதற்கு அனுமதி அளித்ததற்கு இபிஎஸ் தரப்பு கடும் எதிர்ப்பு. இப்ப நான் கேட்கிறேங்க, உங்கள் கட்சி நான் அவைத்தர் முறையில் ஒரு கேள்வி உங்க மேல வைக்கிறேன். மக்களின் உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். அமருங்க, நான் நிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் தாவேக் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு. இபிஎஸ் அணி கடுமையான எதிர்ப்புக்கு இடையே சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உள்ளிட்டோர் ஆதரவு. நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு அளித்து நாங்கள் மதிப்பளித்து இன்னைக்கு அதிமுக அவர்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சட்டப்பேரவை செயலரிடம் இபிஎஸ் தரப்பு கோரிக்கை மனு. ஆட்சிக்கு வந்த தொடக்கத்திலேயே முதலமைச்சர் விஜய் தவறான பாதையில் செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் ஒரு தரப்பினரை மட்டும் நேரில் சென்று ஆதரவை வாங்குவது தூய்மையான ஆட்சிக்கு அழகா என்றும் கேள்வி. ஆசைக்கு இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு நடக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு சாரார் வீட்டுக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதா தூய்மையானது? எந்த தலைவருமே இருந்த இயக்கத்துக்கு வீட்டுக்கு சென்றது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தவறான பாதையிலே இன்றைதான் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது. அதிமுக கொறடாவின் உத்தரவையும் மீறி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததன் மூலம் எஸ்பி வேலுமணியின் தரப்பு துரோகம் இழைத்து விட்டதாக இபிஎஸ் காட்டும். அமைச்சராகும் ஆசையில் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலர் தாவேகா பக்கம் சாய்ந்ததாகவும் விமர்சனம். ஒரு சிலர் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துரோகம் விளைவிக்கின்ற விதமாக கொறடா அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தகவலை தெரிவித்த பிறகும் அவர் ஆளுகின்ற அரசுக்கு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆதரவு அளிப்போம் என்ற பத்திரிகையை செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது முற்றிலும் தவறானது, சட்டத்துக்கு புறமானது. சசிகலா, டிடிவி தினகரன் உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவை நடத்த வேண்டும். அனைவரையும் அரவணைத்து கட்சியை பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதே தங்கள் நோக்கம் என எஸ்பி வேலுமணி பேட்டி. பொதுச் செயலாளர் அவரு தான், மாற்றுக்கருத்தில். இப்போவாது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்கள பூரா குறை சொல்லி யாரை வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னது என்ன பண்ணது? திமுக எதிர்த்து தான் நம்ம கட்சி. அதிமுக தொடர் தோல்விகளை சந்திப்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். அதிமுகவை உடைக்கும் எண்ணமில்லை எனவும் திட்டவட்டம். 19 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல், இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இதை ஆய்வு செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி ஆய்வு செய்யணும், தோல்வி ஆய்வு செய்யணும். அது மட்டும் இல்லை, கட்சி உடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இது உயிர் மூச்சு. தமிழகத்தில் கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக அரசு மீது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிரமாரி விமர்சனம். உளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் தாவேக மீன்பிடிக்க முயற்சி செய்வதாக மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேகாவுக்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன என்பதை கூடிய விரைவில் பார்க்கலாம் என்றும் எக்ஸ் பதிவு. தனது ரீல்ஸ் அருந்து போனதாக தெரியாமலேயே திமுக திமிராக பேசுவதாக முதலமைச்சர் விஜய் விமர்சனம். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தாவேக அரசு உறுதியாக இருக்கப் போவதை பார்த்து திமுக ஆற்றாமையில் அலரப்போவது உறுதி எனவும் அறிக்கை. மதச்சார்பன்மையிலிருந்து இம்மி அளவும் தாவேக அரசு விலகக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். ஆட்சியை தக்க வைக்க தாவேக குதிரை பேரம் நடத்தியதாக சொல்வது திமுகவின் கருத்து எனவும் விளக்கம். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து, அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ, ஜெயிச்ச எம்எல்ஏ, அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.
பட்டியலின மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால் வேங்கைவயல் கிராமத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்ல வேண்டும். நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை விரைந்து கண்டறிய வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான சேர்க்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். +2 தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழ்நாடு காவல் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம். முதல்வராக விஜய் பதவியேற்றதும் முதல் IPS அதிகாரி இடமாற்றம். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமனம். ஆட்சி மாற்றத்தை அடுத்து PS ராமன் பதவி விலகிய நிலையில் விஜய் நாராயண் நியமனம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது மாவட்ட செயலாளர் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் தோல்வி கட்சியின் அடுத்த பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை. புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றார் NR காங்கிரஸ் கட்சி தலைவர் N ரங்கசாமி. பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் மற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். திருவடிகள். பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் NR காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். நமச்சிவாயம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்கின்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியும் மேற்கூறிய அமைச்சர் என்கின்ற வகையிலே என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். మల్లాడి కృష్ణారావు అని నేను పుదుచ్చేరి కేంద్రపాలిత ప్రాంత మంత్రిగా నా పరిశీలనకు వచ్చినా లేదా నాకు తెలియవచ్చినా ఏ విషయాన్ని నా కర్తవ్యాన్ని సక్రమంగా నిర్వర్తించేందుకు అవసరమైన మేరకు తప్ప ప్రత్యక్షం కానీ పరోక్షంగా కానీ ఏ వ్యక్తికి లేదా వ్యక్తులకు తెలియపరచనని లేదా వెల్లడించనని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తూ ఉన్నాను. புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்ற ரங்கசாமிக்கு பாஜக MLA GNS ராஜசேகரன் நேரில் வாழ்த்து. பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்து தெரிவித்த பாஜக MLA GNS ராஜசேகரன். அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் எக்ஸ் கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் போலீஸ் உத்தரவுக்கு இடைக்கால தடை. 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்கவும் தமிழக அரசு காவல்துறை பதில் அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையோரம் பூத்து குலுங்கும் குல்மோகர் மலர்கள். மே மாத சீசனையொட்டி மலர்ந்த பூக்களை வியந்து ரசித்த மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. ராமநாதபுரம் அருகே காதணி விழாவில் குதிரை நடனத்தை கண்டுகளித்த பொதுமக்கள். மன்னர் போல தலையில் கிரீடம், பட்டாடை அணிவித்தபடி சிறுவன் குதிரையின் மீது அமர்ந்தபடி சென்ற ஊர்வலம் காண்போர் கண்களை கவர்ந்தது.
கேரளாவின் புதிய முதலமைச்சர் யார்? ரமேஷ் சென்னிதலா, கே.சி. வேணுகோபால், வி.டி. சதீஷன் இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சர்வதேச விமான சேவைகளை குறைக்க ஏர் இந்தியா நிறுவனம் திட்டம். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஒரு சில வெளிநாட்டு வழித்தடங்களில் சேவையை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளவும் முடிவு. நாடு முழுவதும் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியதன் அமுல் மற்றும் டெய்ரி நிறுவனங்கள். பால் விலை உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு. ஆறு நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் ஷேக் முகமது பின் உடனான சந்திப்பின் போது எரிபொருள் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்திய நிலையில் செயலிலும் கடைபிடித்த பிரதமர் மோடி பாதுகாப்பு வாகனங்களை குறைத்துக் கொண்டு வெறும் 2 வாகனங்களில் அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்ற பிரதமர். பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை திரும்ப பெற்றது கர்நாடகா. தலைப்பாகை, ருத்ராட்சம் உள்ளிட்ட மதம் சார்ந்த சின்னங்களை அணிந்து வரலாம் என்றும் சித்தராமையா அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பகுதிகளில் சுழன்றடித்த சூறாவளி காற்றால் வேரோடு சாய்ந்த மரங்கள், வீடுகள், வாகனங்கள் மீது முறிந்து விழுந்த மரங்களால் மக்கள் பாதிப்பு. பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று தொடக்கம். ரஷ்யா, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 2 நாள் மாநாட்டில் உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து முக்கிய விவாதம். இந்தியனுடனான வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்த இலக்கு. டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது ரஷ்ய அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் திட்டவட்டம். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை தணிக்கும் வகையிலான இந்தியாவின் எந்த முன்னெடுப்பையும் ஈரான் வரவேற்கும். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் காசிம் கரிபாபடி உறுதி. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார் அதிபர் ட்ரம்ப். 9 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபருக்கு பெய்ஜிங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சீன அதிபர் ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று பேச்சுவார்த்தை. வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் ஈரான் போர் நிறுத்தம் உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. பாகிஸ்தான், சவுதி இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஒன்றிணைய துருக்கி, கத்தார் நாடுகள் முடிவு. நேட்டோ கூட்டமைப்புக்கு இணையாக இஸ்லாமிய நாடுகள் உருவாக்கும் ராணுவ கூட்டணியில் துருக்கி, கத்தார் நாடுகள் கையெழுத்திட உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹவாஜா ஹாசிப் தகவல். விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. முதலில் விளையாடிய கொல்கத்தா 192 ரன்கள் எடுத்த நிலையில் 19.1 ஓவரில் 4 விக்கெட்களை மட்டுமே இழந்து இலக்கை எட்டி அசத்தல். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். தர்மசாலாவில் நடைபெறும் 58வது போட்டியில் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஜூன் மாதம் நியூசிலாந்தில் நடைபெறும் போட்டிக்கு அறிமுக வீரர்களுடன் 15 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டது இங்கிலாந்து. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையின் பந்துவீச்சில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு முதலிடம். பேட்டிங் தரவரிசையில் 8, 9வது இடங்களில் ஜெய்ஷ்வால் மற்றும் சுப்மன் கில். ஆல்ரவுண்டர் பிரிவில் முதலிடம் பிடித்தார் ரவீந்திர ஜடேஜா. பாங்காங்கில் நடைபெற்று வரும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாளவிகா பன்சோத் மற்றும் தேவிகா சிஹாத் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.
தாய்லாந்து ஓபன் சூப்பர் 500 தொடரில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷ்யா சென் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம். ஒற்றையர் பிரிவில் முறையே சீனா, சிங்கப்பூர் வீரர்களை வீழ்த்தி அசத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 குறைந்து 1 சவரன் 1,20,000 விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,000 விற்பனை. சூர்யா நடித்திருக்கும் கருப்பு திரைப்படத்தின் காலை 9 மணி சிறப்பு காட்சிகள் ரத்து. தவிர்க்க முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்படுவதாக தயாரிப்பாளர் SR பிரபு ட்விட்டர் பதிவு. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்த முதலமைச்சர் விஜய்க்கு இயக்குநர் சங்கர் வாழ்த்து. இதெல்லாம் சினிமாவில் மட்டுமே சாத்தியம் என்பதை தகர்த்தெறிந்து எதுவும் சாத்தியம் என்பதை நிரூபித்து விட்டதாகவும் எக்ஸ் பதிவு. சிவகார்த்திகேயன் எழுதி நிவாஸ் கே பிரசன்னா இசையில் உருவான வேலும் மயிலும் என்கிற ஆன்மீக ஆல்பம் வெளியானது. யூடியூபில் வெளியான பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பு. The Chennai Silks in Mega Summer Sale.